அமைச்சர் செந்தில் பாலாஜி கோவை தெற்குல போட்டியிடுகிறார். அதனால நீங்க கோவை வடக்குக்கு வந்துட்டீங்க. ஒருவேளை திரு செந்தில் பாலாஜி முன்னாடியே வர தெரிஞ்சிருந்தா 2019 மாநிலங்களவையில் நிறைவேறி 2023 மக்களவையில் நிறைவேறிய மகளிர் இடஒதுக்கீடு மசோதா இப்ப ஏன் திரும்ப அதை தொகுதி மறுவரையறையோட மெர்ஜ் பண்ண முடியும்? இன்னைக்கு நீங்க யாருமே பிவிகேக்கு ஓட்டு போடுறவங்க கிட்ட கூட போய் உங்களால கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியுமான்னு கேட்டா அவங்களே இல்லைன்னு சொல்றாங்க. பிவிகேவுக்கு ஓட்டு போட்டு தயவு செஞ்சு ஓட்டை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய வேட்பாளர் கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியுடைய வேட்பாளர் திருமிகு வானதி ஸ்ரீனிவாசன். வணக்கம் மேடம். வணக்கம் சீதாமா. முதல்ல எப்படி இருக்கீங்க நீங்க? நல்லா இருக்கேன். கொஞ்சம் டயர்டாக இருக்குது. டாக்டர்ஸ் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதிகமாக வெயிலோ ரொம்ப நேரம் நிற்கிறதோ இல்லை அதிகமான க்ரௌடோ எதெல்லாம் தேர்தல் அரசியல் நேரத்தில் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஐ எம் ட்ரைங் டு get back my energy and also I'm going to start my campaign. நேற்று ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்த உடனே 2 ஸ்பாட்டுக்கு போனேன், பேசவும் செஞ்சேன். பட்டு அந்த பழைய ஒரு இது இல்லை, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுதுன்னு எனக்கே தெரியுது. அதர்வைஸ் ஐ எம் ஆல் ரைட் அண்ட் வெரி சூன் I'll be informed. முதலில் வாழ்த்துக்கள். இரண்டாவது, டிஸ்சார்ஜ் ஆன கையோட நேராக நீங்கள் கேம்பெயினுக்கு போன அந்த காட்சியை பார்க்கும் பொழுது உங்களோட ஸ்பிரிட் புரியுது. கோவை வடக்கு தொகுதி எப்படி இருக்குது? உங்களுக்கு கள நிலவரம் எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருக்குங்க. கோவை வடக்கு தொகுதி உருவான காலத்திலிருந்து 3 முறை அதிமுக ஜெயிச்ச தொகுதி. 2வது, கடந்த பாராளுமன்ற தேர்தலையும் நல்ல வாக்கு சதவீதம் வாங்கினது பிஜேபிக்கு இருக்கிற தொகுதி. அதனால் வெகு நிச்சயமாக வெற்றி என்பது அங்கே நிச்சயிக்கப்பட்ட வெற்றியாக தான் நாங்கள் பார்க்குறோம். கோவை தெற்கு தான் நீங்கள் கடந்த முறை நின்றது. கோவை தெற்குலேருந்து கோவை வடக்கு அப்படிங்கிறது எப்படி பிளான் பண்ணி நடந்ததா இல்லை எதேச்சையாக நடந்ததா? எதேச்சையாக நடந்தது தான். இது கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் தொகுதிகள் மாறுறதுங்கிறது இயல்பு. அதே மாதிரி கட்சி என்ன மாதிரி விஷயத்த சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ண வேண்டியதுதான் எங்களோட வேலை. அதனால் கட்சி எடுத்த முடிவு, நான் கட்டுப்பட்டேன், வேலை செய்கிறேன், அவ்வளோதான். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கோவை தெற்குல போட்டியிடுகிறார், அதனால நீங்க கோவை வடக்குக்கு வந்துட்டீங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டதுல இல்லை, எனக்கு மனசுக்குள்ள ஒரு ஆசை, நிறைவேறாத ஆசை தான். இப்போது ஒருவேளை திரு செந்தில் பாலாஜி முன்னாடியே வர தெரிஞ்சிருந்தா எப்படியாவது நான் எங்கள் கட்சியிலையோ இல்லை கூட்டணி அஃப்கோர்ஸ் நான் நேரடியாக பேச முடியாது, கட்சி தலைவர்கள்ட்ட சொல்லி நான் தெற்குலேயே நின்று எப்படி கமலஹாசனை ஜெயிச்சனோ அந்த மாதிரி அவருக்கும் ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துருந்துருக்க முடியும். ஆனால் இப்போ என்னை விட இன்னும் மக்களுக்கு நெருக்கமான, மக்களுடன் ஒரு மக்கள் சேவகராக அறியப்பட்ட ஒரு சாதாரண எளிய தொண்டர் அங்கே எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நிற்கிறாரு, திரு அம்மன் அர்ஜுனன். அவர் அந்த தொகுதியில் ஏற்கனவே 5 வருஷம் எம்எல்ஏவாக இருந்தவர், ஒவ்வொரு வீட்டை பற்றியும் புரிந்தவர். அதனால் தெற்கு தொகுதி மக்களுக்கு யார் அவங்களுக்கு வேணுங்கிறத முடிவெடுக்கக்கூடிய தெளிவு இருக்குது. அதனால தான் கடந்த முறை என்னை தேர்ந்தெடுத்தார்கள். அவ்வளோ பெரிய ஒரு நடிகர் நிற்கும் போது கூட இந்த முறையும் மிக தெளிவாக கோவையின் மண்ணின் மகனுக்கு, கோவைக்காக உழைக்கக்கூடிய ஒரு நபருக்கு தான் வாக்களிப்பார்களே தவிர கரூரை முடித்துவிட்டு கோவையை கொள்ளையடிக்க வந்திருக்கின்ற செந்தில் பாலாஜிக்கு வாக்களிக்க மாட்டார்கள். கோவை மேற்கு மண்டலம் உங்கள் கூட்டணிக்கு எப்போதும் சாதகமான மண்டலம். ஆனால் அது சட்டமன்ற தேர்தல் ரெக்கார்டில் தான் அது சாதகமான மண்டலமாக இருந்திருக்கு. நாடாளுமன்ற தேர்தலில் இந்த 2 தேர்தல்லையுமே உங்களுக்கு சாதகமான மண்டலமாக இது இருந்ததில்லை. ஆனால் இந்த சட்டமன்ற தேர்தலில், அதாவது இடையில நாடாளுமன்ற தேர்தலில் பிரிந்த அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் இணைந்திருக்கிறீர்கள். கடந்த முறை சில விமர்சனங்கள்லாம் அவங்க வச்சாங்க, பாஜகவோட கூட்டணி வச்சதுனால கிடைக்கல எங்களுக்கு தொகுதிகள் அப்படின்னு. மேற்கு மண்டலம் தான் அவங்களுக்கு தொகுதியவே கொடுத்துச்சு. இந்த முறை அந்த கூட்டணிக்கான உறவு என்னவா இருக்கு? கூட்டணிக்கான உறவு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அஃப்கோர்ஸ் கூட்டணிக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்தது, அதுக்கப்புறம் பிரிஞ்சோம், அதுக்கப்புறம் சேர்ந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஜெல்லாகி ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் திரு எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் எல்லா தொகுதியிலையும் தன்னோட சூறாவளி பிரச்சாரத்தில் பார்க்குறோம், கூட்டணி கட்சிகளுக்காக அவர் உழைக்கிறாரு. எங்கள் கட்சியினுடைய தலைவர்கள், எங்கள் பிரதம அமைச்சர், உள்துறை அமைச்சர், மற்ற அமைச்சர்கள் எல்லாருமே இரட்டை இலை நிற்கிற தொகுதிகளுக்கும் அதிகமாக சுற்றுப்பயணம் போகிறாங்க. இன்றைக்கி பிரதமர் மோடி அவர்கள் கோயம்புத்தூர் வராரு. முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை ரொம்ப வேகமாக சூறாவளி சுற்றுப்பயணத்தில் ஒரு நாளைக்கு 7 தொகுதியை கவர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் போகிற இடத்துலையும் மக்களுக்கான வரவேற்பு, ப்ளஸ் அதிமுக வேட்பாளர்களுக்கு அவர் செய்கிற பிரச்சாரம் எல்லாமே இன்றைக்கி அதிமுக வேட்பாளர்களே வரவேற்கக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறிட்டு இருக்குது. அதனால் கூட்டணி பர்ஃபெக்டாக ஜெல்லாகி ரொம்ப நல்ல ஸ்பீடில் இது போயிட்டுருக்குங்க. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா போயிட்டுருக்கு.
அதாவது திடீர்னு உங்களுக்கு வந்து மருத்துவமனையில வந்து அதுவும் ஐசியூலலாம் சேர்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு போகும்பொழுது, உங்க மனநிலை எப்படி இருந்தது? நம்ம தீவிரமா தேர்தல் பரப்புரையில இருக்கிற ஆளு. நீங்க தேர்தல் இல்லாத காலகட்டத்திலயும் உங்களுடைய அந்த மகளிர் அணி தலைவராக நீங்க அகில இந்திய அளவுல தொடர்ந்து வந்து நீங்க பயணம் செய்யக்கூடிய ஒரு ஆள். நான் தொடர்ந்து உங்கள பார்த்துட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது அந்த நேரத்துல உங்க மனநிலை முதல்ல எப்படி இருந்தது? அது ரொம்ப ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு இன்சிடெண்ட். அது ரியலி அது ஒரு பேட் லக் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஆகும் அப்படின்னு ஒரு மெடிசனல் அலர்ஜியில் நான் அன்கான்சியஸ் ஆவேன்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஆனோன்னா என்னோடய குடும்பம் ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. பிகாஸ் அவங்க எல்லாருமே தேவர் அரவுண்ட் மீ. என்னோடய கணவர், என்னோடய தம்பி, என்னோடய மகன், அவங்க எல்லாருமே ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் ஐ திங்க் வித்தின் 4 hours தே ஹவ் ரிட்ரைவ், தே ஹவ் ரிகவர்ட் பேக். அதெல்லாமே நடந்தது. பட் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நேரத்தில் என்ன மனநிலை இருக்கும்? முதல்ல ஒரு தாயாக என்னோடய மகனுங்களை தான் நினச்சேன். என் குழந்தைங்க என்ன கஷ்டப்படுவாங்க அப்படின்னு. கணவர், குடும்பம், பெற்றோர்கள், இதுதான் ஃபஸ்ட்டு என் மனசுக்கு வந்தது. 2வது அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் தேர்தல், இந்த மாதிரி அரசியல், இது எல்லாமே நம்மளுக்கு அதுதான் வாழ்க்கை. ஆனால் அந்த ஒரு அந்த செடேஷன் இருக்கிற நேரத்தில் கூட என்னை வந்து அண்ணாமலை நைட்டு பார்த்தாரு, ஹஸ்பண்ட் வந்து பார்த்தாங்க, குழந்தைங்க எல்லாம் இருந்தாங்க. எல்லாருமே அம்மா தேர்தல் பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டான்னு. பட் நான் அப்போ கூட சொன்னேன், இல்லை நான் சீக்கிரம் வந்துடுவேன், பார்த்துக்குவேன் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன். ஐ மீன் ஹேவிங் த கான்ஃபிடென்ஸ், இல்லை நம்ம நிச்சயமாக நல்லா வருவோம், நிச்சயமாக நம்ம போய் தேர்தலில் வந்து வேலை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. ஐ குட் சே தட் இஸ் அ பேட் ட்ரீம் தட் ஹஸ் பாஸ்ட். களத்தில் இங்கே சட்டமன்ற தேர்தல் வந்து தீவிர பரப்புரை, 5 மாநில தேர்தல்கள் நடக்குது. நாடாளுமன்றத்தில் ஒரு பெரிய ஒரு தேர்தல் நேற்றைக்கு நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட வாக்கெடுப்பு அப்படிங்கிறது 2014க்கு பிறகு பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சி, என்டிஏ கூட்டணி ஆட்சி இங்கேருந்து தொடர்ந்து இந்த 12 ஆண்டுகளில், அதாவது வந்து பார்த்திங்கன்னா 3வது முறையாக நீங்கள் வந்து மீண்டும் இப்போ ஆட்சியில் இருக்கிறீங்க. ஒரு முறை கூட உங்களுக்கு வந்து மசோதா வந்து தோற்கடிக்கப்பட்டதே கிடையாது. விவசாய மசோதாவை கூட நீங்களாக தான் திரும்ப பெற்றீர்கள். அப்படி இருக்கும் பொழுது முதலில் இந்த மசோதாவை 5 மாநில தேர்தலுக்கு பிறகு கொண்டு வந்திருக்கலாமே, ஏன் இப்போ கொண்டுட்டு வர வேண்டிய தேவை என்ன இருந்தது அப்படிங்கிறதுல தொடங்கி இந்த தோல்வியை எப்படி பார்க்கிறது? 2 விதமாக அதை வந்து பாருங்கள். ஒன்று, பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா. நீங்கள் ஒரு மீடியாவில் இருக்கிற ஒரு பெண்மணி, ஒரு பெண், சாதாரண பெண் அரசியலில் இன்றைக்கி வந்து அந்த இடத்துக்கு போகிறது எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிளுங்க. ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய கனவு இந்த நாட்டு பெண்களுக்கு. அதுக்கு ஒரு வடிவம் கொடுக்க நினச்சார் பிரதமர் மோடி. அவரோட காலகட்டத்தில் தான் ரொம்ப நாள் பெண்டிங், 30 வருஷத்துக்கு மேலே பெண்டிங் இருந்த பில் பாஸ் ஆச்சு. அதனோட சேர்ந்து தான் மறுவரையறையும் வந்தது. இன்றைக்கி அதுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்கணுன்னா ஒரு சிறப்பு சட்டம் தேவைப்படுது. அதை கொண்டு வந்தப்போ எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு இந்த புகழ் அவருக்கு கிடைச்சிடக்கூடாது, இந்த நாட்டு பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனையாக அது மாறி இருக்கும், அந்த புகழ் மோடி அவர்களுக்கு கிடைச்சிடக்கூடாது. 2வது, சாதாரண பெண்களுக்கு எதுக்குங்க எம்எல்ஏ எம்பி பதவி, அது நம்ம வீட்டு பெண்கள் இருக்காங்களே அவங்க பார்த்துக்குவாங்க. இந்த மனநிலை தான் இந்த மசோதாவை தோக்கடிச்சிருக்கிறதா நான் பார்க்குறேன். ஏன்னா காங்கிரஸ், அவங்களுக்கு விமன் எம்பவர்மெண்ட்னா யார்? சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி. திமுக, கனிமொழி அம்மா, அக்கா, அதுக்கப்புறம் அவங்க கூட எம்பி எம்எல்ஏ நிற்கிறதெல்லாம் பாருங்கள், ஒன்லி ஃபேமிலிஸாக தான் இருக்கும். சாதாரண பெண்கள் எங்கே இருக்காங்க? பிஜேபியில் பிரதமர் மோடியோட அமைச்சரவையில் இருக்கிற பெண்களை பாருங்கள். அவர் சீட்டு கொடுத்துருக்கூடிய எம்பி சீட்டு கொடுத்துருக்கூடிய பெண்களை பாருங்கள். ஏன் நான் 39 வருஷம் என்னோட ஜேர்னிங்க. ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கு எனக்கு 34 வருஷம் பொது வாழ்க்கை தேவைப்பட்டது. இப்படிப்பட்ட பெண்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு மசோதாவை இவங்க தோக்கடிச்சிருக்காங்கன்னா, பெண்களுக்கு எதிரி திமுக காங்கிரஸ்ன்னு சொல்கிறதுல தவறே கிடையாது. இன்னொரு கேள்வி நான் விட்டுட்டேன், ஏன் இந்த சமயம் எல்லா நேரத்துலையும் எல்லா தேர்தலும் நடந்துட்டு தான் இருக்கும். இப்போ இது முடிஞ்சு அடுத்தது கொண்டு வந்தால் யூபி எலெக்ஷனுக்காக கொண்டு வராங்கன்னு சொல்லுவீங்க. தேர்தல் நடக்காத வருஷம்னு ஏதாவது இருக்கா? அதனால் இது வந்து ஒரு அரசியல் குற்றச்சாட்டு அப்படின்னு பார்க்க முடியுமே தவிர இதை தாண்டி இதில் வேறு எதுவும் இல்லை. தொகுதி மறுவரையறை அப்படிங்கிறதுக்கு அப்புறம், அதாவது சென்சஸ் கணக்கு எடுத்ததுக்கு பிறகு தான் இந்த தொகுதி மறுவரையறை, அதன் பிறகு மகளிர் இடஒதுக்கீடு அப்படிங்கிறத சொல்லி தான் 2019 மாநிலங்களவையில் நிறைவேறி 2023 மக்களவையில் நிறைவேறிய மகளிர் இடஒதுக்கீடு மசோதா. இப்போ ஏன் திரும்ப அதை தொகுதி மறுவரையறையோட மெர்ஜ் பண்ணணும்? ஒருவேளை அதுக்கு வந்து ரொம்ப சிம்பிள், அதுக்கு வந்து 10 வருஷ காலம் எடுக்கும். அதனால் அந்த 10 வருஷ காலத்துக்கு என்னோட பெண்கள் ஏன் காத்துட்ருக்கணும்? 29 எலெக்ஷன்லேயே 1/3 விமன் பார்லிமெண்ட்டில் உட்காரணும்னு பிரைம் மினிஸ்டர் ஆசைப்பட்டார். அதுதான் இதை வந்து சிறப்பு சட்டமாக கொண்டு வந்து மசோதாவாக கொண்டு வந்து ட்ரை பண்ணாங்க.
இந்த தொகுதி மறுவரையறையில கூட உங்களுக்கு வந்து இந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதா 50% பாப்புலேஷன்ல இருந்து 50% அப்படின்னு சொன்னதை 2011 சென்சஸ் அடிப்படையில் அப்படிங்கிறத ஒருவேளை டிராஃப்ட்ல இல்ல, எதிர்க்கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டே அதுதானே. அமைச்சர் வந்து வாக்குறுதியா கொடுக்கறாரு, பார்லிமெண்ட்ல என்றைக்கும் ஓரலா சொல்றதை விட டிராஃப்ட்ல இருக்கிறது தான் முக்கியம். டிராஃப்ட்ல இருந்திருந்தா ஏன்னா உங்களுடன் இருக்கக்கூடிய கட்சிகள் நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடியவர்களே இதுக்கு எதிராக இருந்திருக்கிறாங்க. 5 மாநிலங்கள் அல்லது தென்னிந்திய மாநிலங்கள் இதுல பாதிக்கப்படுதுன்னு வைக்கிற எதிர்க்கட்சிகளுடைய விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு உங்களுடன் இருக்கக்கூடியவர்களே இதுல வந்து வாக்களிக்காம இருந்திருக்கிறாங்கிறது அந்த இடத்த டிராஃப்ட் இன்னும் கொஞ்சம் சரி பண்ணி இருந்திருக்கலாமா? ஒரு நல் எண்ணத்திற்காக செய்யப்பட்டதா இருந்தாலும் கூட அதை அப்படி செஞ்சிருக்கலாம். பார்க்கலாம் வரக்கூடிய காலத்துல இது எப்படி இது பண்ணுவாங்க அப்படிங்கறத பார்ப்போம். அடுத்த கட்டமா இப்ப கோவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா. கடந்த முறை வந்து நாடாளுமன்ற தேர்தலப்ப ஏற்பட்ட இந்த முறையும் இருக்கிறதா களத்தில்? அதாவது பாலிசி இஷ்யூஸ் அப்படின்னு எடுத்து சொல்லப்படுகிற மத்திய அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெருமளவு மேற்கு மண்டலத்தில் நாங்கள் வந்து தீர்த்துட்டோம். ஐ கேன் பர்சனலி வவுச் ஃபார் தட். பிகாஸ் எப்போவெல்லாம் அது ஜிஎஸ்டியோ இல்லை அதர் ரிலேட்டட் பாலிசி இஷ்யூஸ் இருக்கோ, இல்லை பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன் கோவிட் பீரியடில் கொடுத்த அசிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் எல்லாத்தையும் நேரடியாக கேபினெட் மினிஸ்ட்ரியே, I must be thankful to Nirmala Sitharaman ji because of our relationship. She has visited many times to Coimbatore, more than any of the city. I can say that. அதனால் என்ன ஆச்சுன்னா, இங்கே இருக்கிற தொழில்துறையோட பிரச்சனைகளை உடனுக்குடனே எங்களால் சரி பண்ணி கொடுக்க முடிஞ்சது. ரெண்டாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். கோயம்புத்தூர் ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷன் 3 வருஷம் கிடப்பில் போட்டிருந்த திமுக. நான் பர்சனலாக போய் சிஎம்ஐ பார்த்து சொன்னேன், தயவு செஞ்சு உங்களோட அரசியலுக்காக எங்கள் பகுதி வளர்ச்சியை தடுத்துறாதீங்க. அதுக்கப்புறம் தான் லேண்டு கொடுத்தாங்க. சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் பர்சனலாக நான் இன்வைட் பண்ணி அவர்கிட்ட இம்ப்ரெஸ் பண்ணி அவரை நேரடியாக முதல் முறையாக கோயம்புத்தூர் வந்தாருங்க. அவரை வச்சு நான் இனாகிரேட் பண்ணியிருக்கேன். ட்ரெயின் கனெக்டிவிட்டி கோயம்புத்தூருக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டோட கோயம்புத்தூர் ஜங்ஷன் டெவலப் ஆக போகுது. அதுக்கான வேலைகள் நடந்துட்டுருக்கு. இது இல்லாமல் என்னோட தொகுதியில் இருக்கிற கோவை வடக்கு ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன், போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷன் ரெண்டையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமில் டெவலப் பண்ணிட்டோம். இது இல்லாமல் சிறு குறு தொழில் நிறுவனங்கள், இராணுவ தாழ்வாட காரிடார், இத்தனை விஷயங்களை கோயம்புத்தூருக்காக மாஞ்சி நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை தொழில் அமைப்புகளுக்கு தெரியுங்க. அதனால் அன்னைக்கு இருந்த தொழில் பிரச்சனை மட்டும்தான் காரணமானா 24 எலெக்ஷனில் இட் இஸ் நாட் அபவுட் தொழில் பிரச்சனை. இட் இஸ் அபவுட் த அதர் ஃபேக்டர், த பொலிட்டிக்கல் நெரேட்டிவ் ஆஃப் டிஎம்கே, த ஃபால்ஸ் நெரேட்டிவ் ஆஃப் இது ஆன்டிமோடி நெரேட்டிவ். இதெல்லாம் தான் ஒரு காரணம் அப்படின்னு இருக்க தவிர, மேற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு செக்டாருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி நானே பர்சனலாக தெரியும். அவங்கள வந்து கரூர்லிங்க, கரூர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அசோசியேஷன் கிட்டத்தட்ட 10 வருஷ காலமாக பாதிக்கப்பட்ட பிரச்சனையை 2 நாளில் கூட்டிகிட்டு போய் தீர்த்து கொடுத்தேன். ஸோ ஹேண்ட்லூம் வந்து நம்ம பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி ஐ கேன் சே ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இன்சிடென்ட் that how I have helped the industrial bodies here. ஒரு பக்கம் வந்து உங்களுடைய தேர்தல், உங்களுடைய சட்டமன்றம், நீங்க பேசின கடந்த 5 ஆண்டுகள்ல நீங்க செய்தது இதெல்லாம் தெற்குக்குன்னு தானே நீங்க நிறைய செஞ்சிருக்கிறீங்க. நிறைய செஞ்சோங்க, நிறைய செஞ்சோம், நிறைய நீங்க செஞ்சிருப்பீங்க. உங்க தொகுதிக்கு தான் கேட்டு பெற்றிருப்பீங்க. இப்ப நீங்க தொகுதி மாறி இருக்கும் பொழுது வழக்கமா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகும்போது அது ரிப்போர்ட் கார்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்ப உங்களுக்கு இப்ப தொகுதியே மாறி இருக்கிறது சவாலா இல்லைங்க? நாங்க கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி எம்எல்ஏவா இருந்தாலும் ஆல்வேஸ் I have given my voice for the entire region. Sometimes I took up தமிழ்நாடு, பேன் தமிழ்நாடு இஷ்யூ எடுத்திருக்கேன். ஏன்னா ஒரு நேஷனல் பிரசிடென்ட் ஆஃப் விமன்ஸ் விங் அப்படிங்கிறத ஐ குட் நாட் ரெஸ்ட்ரிக்ட் வித் ஒன்லி ஒன் கான்ஸ்டுவன்சி. அஃப்கோர்ஸ் டெஃபினட்டாக அந்த மக்களுக்கு இஷ்யூ அப்படிங்கிறத நான் ரெப்ரசென்ட் பண்ணுறது ஒன்று. அது இல்லாமல் ஜென்ரலாகவே என்னோட ஸ்பீச்சஸ் வந்து ஒரு தமிழ்நாட்டோட நலனை மனசில் வச்சு தான் நான் வேலை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கோயம்புத்தூரோட ஒட்டுமொத்த பிரச்சனைங்கும் போது நாங்கள் 10 எம்எல்ஏவும் ஒன்றா சேர்ந்து தான் குரல் கொடுத்துருக்கோம். அதனால் என்னோட தொகுதிக்கு ஸ்பெஷலான ஒரு பேக்கேஜ் நான் பண்ணிட்டு தான் இருந்தேன். லைக் விமனுக்கு, சில்ட்ரனுக்கு வாட்டர் ஏடிஎம், அப்பா இல்லாத குழந்தைங்களை அடாப்ட் பண்ணி ஒர்க் பண்ணினது, பெண்களை எம்பவர் பண்ணுறதுக்காக 3000 பெண்களுக்கு வந்து இலவசமாக தையல் பயிற்சி கொடுத்து சர்டிஃபிகேட்டோட மிஷின் கொடுத்தது. இந்த மாதிரி நிறைய என்னோட தொகுதிங்கும் போது ஒரு கூடுதல் அக்கறையோடு இருந்தது. ஆனால் கூட அப்போ கூட நான் தொகுதியில் நீங்கள் வந்து அக்கா 500 பெண்களுக்கு மிஷின் தொகுதிக்குள்ளே வேணும் அப்படின்னா, சரிப்பா இன்னொரு 500 பெண்களை வந்து பக்கத்து தொகுதியிலேருந்து எடுத்துக்கோங்க, 1000 பெண்களுக்காக கொடுப்போம். அது மட்டும் இல்லை, பழங்குடி பெண்கள், வால்பாறை, ஊட்டி இந்த மாதிரி இடத்துல பெண்களுக்கு கூட நான் உதவி பண்ணியிருக்கேன். அதனால் ஐ டிட் நாட் ரெஸ்ட்ரிக்டட் வித் ஒன்லி வித் த கான்ஸ்டுவன்சி. ஸோ அதனால் எல்லா பக்கமுமே நான் செஞ்ச வேலைகள் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து எனக்கு அது தொகுதி மாறினா கூட அட்வான்டேஜ் ஆயிருக்கு. மகளிர் உரிமை தொகை திமுக கொடுத்த பிறகு மற்ற மாநிலங்கள்லையும் அது கொடுக்க ஆரம்பித்தாங்க. நீங்கள் தேர்தலில் கூட வாக்குறுதியாக கொடுத்து மத்திய பிரதேசத்தில் தொடங்கி பல மாநிலங்கள்லையும் நீங்களும் இப்போ பல மாநிலங்களில் கொடுத்துருக்கிறீங்க, டெல்லி உட்பட.
மகளிர் உரிமை தொகை, மகளிர் வாக்கு வங்கி, ஒரு உமன் சென்ட்ரிக் ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்றாங்க, வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க, அது மகளிர்கிட்ட போய் சேர்ந்திருக்கு. அதன் அடிப்படையில தான் இந்த மகளிருக்கு எதிரான ஒன்றாக எதிர்க்கட்சிகள் வந்து இந்த மசோதாவை முடக்கிட்டாங்கன்னு ஒரு நரேஷன் செட் பண்றீங்க எலெக்ஷனுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு காலத்துல மேனிஃபெஸ்டோ அப்படிங்கிறது ஜென்ரிக், இன்னைக்கு அப்படி இல்லை. ஐ எம் வெரி ப்ரவுட் அபவுட் இட். இன்னைக்கு விமென் தே எக்ஸ்பெக்ட் வாட் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் ஆஃபரிங் டு தேம் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு பொலிட்டிக்கல் நெரேட்டிவே எப்படி போகுதுன்னா, ஹவு வி கேன் இன்ஃப்ளூயன்ஸ் அ விமன் ஓட்டர்ஸ்னு போகுது. ஒரு விதத்தில் பெண்களோட பிரச்சனைகள், தேவைகள், அதை பற்றி சென்சிட்டிவிட்டி அவங்க கொண்டு வராங்க அப்படிங்கிறத ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். ரெண்டாவது, பெண்களோட எம்பவர்மெண்ட்டுக்காக எல்லாரும் சேர்ந்து தான் வேலை செய்யணும். அதனால் இதை நான் கொடுத்தேன் நீ கொடுத்த அப்படிங்கிறத தாண்டி ஆஸ் அ மகிழா மோர்ச்சா பிரசிடென்ட் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, பெண்கள் உங்களோட கவனத்துக்கு வர்றாங்க அப்படிங்கிறதே ஒரு பாசிட்டிவான விஷயம். ரெண்டாவது, இடஒதுக்கீடு மசோதா அப்படிங்கிறது அடுத்த கட்ட நம்மளோட ஒரு கனவு. நீங்கள் வந்து பெண்களுக்கு வந்து வேலை வாய்ப்பில் இடம் கொடுக்குறோம், எஜுகேஷனில் இடம் கொடுக்குறோம், உங்களுக்கு வந்து எம்பவர் பண்ணுறதுக்கு நாங்கள் தொழிலுக்கு லோன் கொடுக்குறோம். அதையெல்லாம் தாண்டி பிரதமர் மோடி என்ன நினைக்கிறாரு, நீ வாமா 50% இருக்கிற நீங்கள் குறைஞ்சபட்சம் 33% வந்து பார்லிமெண்ட்டில் உட்காருங்க, அசம்பிளியில் உட்காருங்க அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் எதிர்பார்க்குறாரு. அதுக்கு முட்டுக்கட்ட போகிறோம்னு நினச்சா அப்போ பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்கறத பற்றி திமுக காங்கிரஸ் பேசக்கூடாது. டிஎம்கே மாற்று வந்து டிவிகே அப்படின்னு புதியதாக இப்போ வந்து ஒரு பரப்புரையை வைக்கிறார் விஜய். உங்களுடைய பார்வை என்ன? அது வந்து ஒரு ஸ்லோகன் அப்படிங்கிறத தாண்டி அதை நான் பார்க்கல. இன்றைக்கி நீங்கள் யாருமே டிவிகேக்கு ஓட்டு போடுறவங்கிட்ட கூட போய் உங்களால் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியுமான்னு கேட்டால் அவங்களே இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, இல்லைங்க நாங்கள் வந்து புதுசாக வந்திருக்கிற கட்சி, விஜய் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு சிலரை நான் பார்க்க தான் செய்கிறேன். பட் டெஃபினட்டாக திமுக வெர்சஸ் என்டிஏ அப்படிங்கிறது தான் எனக்கு இருக்கிற கள நிலவரம். ஒருவேளை ஒரு மீடியாக்களில், சோஷியல் மீடியாக்களில் நாங்கள் தான் அப்படின்னு ஒரு ஸ்லோகன் பர்பஸ் கதை சொல்லாமே தவிர இன் ரியாலிட்டி இட் இஸ் நாட் ட்ரூ. அதனால் வெகு நிச்சயமாக திமுகவை தோற்கடிக்கக்கூடிய பலம், வலிமை, மக்கள் சக்தி, மக்கள் ஆதரவு இது எல்லாமே என்டிஏக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால் டிவிகேவுக்கு ஓட்டு போட்டு தயவு செஞ்சு ஓட்டை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இறுதியாக கோவை வடக்கு மக்களிடம் உங்களுடைய கோரிக்கை அல்லது உங்களுடைய வாக்குறுதி என்னவாக இருக்கும்? கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு நான் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் வாக்கு கேட்கல. தெற்கு தொகுதியில் நான் என்ன செஞ்சுருக்கேன்னு பார்த்து வாக்களியுங்க. இதுதான் நான் உங்களுக்கு சொல்கிற ஒரே விஷயம். இவ்வளவு உடல்நிலை சரியில்லாத போதும் எனக்காக நேரம் ஒதுக்கி எங்களுடைய இந்த புதிய ஒரு யூடியூப் சேனலுக்கு, தன்னாட்சி யூடியூப்க்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி மேடம். அதாவது புதிய யூடியூப் சேனலாக இருக்கலாம், பட் நீங்கள் வந்து ஒரு அரசியல் பத்திரிகையாளராக உங்களோட பணியை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. அதனால் உங்களுக்கும் நான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுமே அப்படின்னு நினச்சி தான் உங்களுக்கும் கட்டாயம் நேரம் கொடுக்கணும்னு நினச்சேன். ஆல் தி பெஸ்ட், விஷிங் யூ குட் லக். தேங்க்யூம்மா. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.